அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய கிதாப், இவர் ஹிஜ்ரி 438 மரணித்தவர். ஹிஜ்ரி 438 4ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் இமாம் ஜுவைனி. அவருக்குரிய இந்த கிதாபை எமது ஊர் மௌலைமார்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். அப்துல் காதிர் ஜீலானிக்குரிய குன்யாவை கட்டாயம் அவர்கள் எடுத்து பார்க்க வேண்டும். அவர் தனது கிதாபிலே எழுதுகின்றார், அல்லாஹ்வினுடைய சிபத்துகள் விடயத்தில் நான் தடுமாறியவனாக இருந்தேன், ஒரு தெளிவில்லாமல். ஏன்? என்னுடைய ஆசான்கள் ஷாஃபி மத்ஹபை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் அந்த நிலையில் இருந்ததால் எனக்கும் ஒரு குழப்பமாக இருந்தது. அதனால் நான் குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை தேடினேன். அப்போது எனக்கு தெளிவு கிடைத்தது. எனவே எனக்கு கிடைத்த இந்த தெளிவின் பின் நான் எவரை நேசிக்கின்றேனோ, யார் அவர்கள்? நாம் மதிக்கின்ற எனது ஆசான்மார்கள், ஷேகுமார்கள், அவர்களுக்கு ஒரு நசீஹத்தாக நான் இதை எழுதுகின்றேன். ஏனென்றால் அவர் அவருடைய கிதாபிலே சொல்கிறார், ஒரு மனிதனுடைய ஈமான் பூரணமடையாது தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை. இது ரசூலுல்லாஹ்வின் ஹதீஸ். எனவே நான் எனக்கு எதை விரும்புகிறேனோ அதை என் சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். அதனால் நான் இதை எழுதுகின்றேன். இந்த ஹதீஸையும் ஆதாரம் காட்டி, இரண்டாவதாக அடுத்த ஹதீஸையும் ஆதாரம் காட்டி, என்னது? ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை கொடுப்பது, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உபதேசம் செய்வது என்பவைகளை கொண்டு நபிகளாரிடத்தில் நாங்கள் பைஅத் செய்தோம், சத்திய வாக்கு கொடுத்தோம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உபதேசம் செய்வல். எனவே இது நபிகளாருக்கு நாங்கள் செய்த சத்திய வாக்கு. இந்த ஹதீஸை அவர் ஆதாரம் காட்டி, ஒவ்வொரு சஹாபியும் மற்றவருக்கு உபதேசியாக இருந்தார். அப்படி என்றால் நானும் உபதேசியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ், அத்தீனு அன் நஸீஹா, மார்க்கம் என்பது உபதேசம் செய்தல். யாருக்கு யா ரசூலல்லாஹ் என்று நாங்கள் கேட்டோம். இதிலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவருடைய வேதத்திற்கும் முஸ்லிம்களினுடைய இமாம்களுக்கும் பொது மக்களுக்கும் உபதேசமாக இருப்பது. அது என்ன அல்லாஹ்விற்கு உபதேசமாக என்றால், அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடப்பதென்கிற கருத்து, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விடயங்களை எடுத்துச் சொல்வதென்ற கருத்து. இந்த ஹதீஸையும் அவர் சொல்லி என்ன கூறுகின்றார்? என்னுடைய கடமையாக கருதி நான் இதை எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ்வின் வேதத்திலே நாம் பார்த்தபோது அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கிற விடயத்தில் தனக்கு வந்த கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது. எனவே இவ்வாறு தான் நாம் அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்பதை அவர் சொல்ல வருகின்றார். யார் அவர்? இமாம் ஜுவைனி. அவருடைய கிதாபின் பெயர் என்ன? ரிசாலா, ரிசாலத்து இஸ்பாத்துல் இஸ்திவா வல் ஃபௌகியா. ஒரு காலத்தில் இவைகள் கையெழுத்து பிரதிகளாக இருந்தது. அவைகள் எல்லாம் இப்போது மனித சமுதாயத்திலே கிதாபுகளாகவே வந்துவிட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதேவேளை இடையிலே ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும்.
நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜஹ்மியாக்களின் ஊடாகத்தான் முஸ்லிம் சமுதாயத்திலே பிழையான இறை கோட்பாடுகள் நுழையத் தொடங்கியது என்று சொன்னேன். இந்த பிழையான இறை கோட்பாடுகளை ஆரம்ப காலத்தில் படித்தவரில் ஒருவர் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி என்பவர். இவர் இஸ்லாமிய கொள்கையை பற்றி, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை பற்றி இரண்டு நிலைப்பாடில் இருந்தார். ஆரம்ப காலத்தில் ஒரு நிலைப்பாடு, பிற்காலத்தில் ஒரு நிலைப்பாடு. அபுல் ஹசன் அல் அஷ்அரி இவர் ஜஹ்மியாக்களுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டார். அதனால் அவர்கள் கூறுவதை போன்ற இவரும் சொல்லிக் கொண்டிருந்தார். இவ்வாறு அவருடைய காலம் ஓடியது. பின்னர் அவர் ரொம்ப மனம் குழம்பி போனார். அல்லாஹ்விடம் பிரார்த்தனையில் ஈடுபட்டார், படிக்கத் தொடங்கினார். பிற்காலத்தில் தனது பழைய கொள்கையிலிருந்து தௌபா செய்து அல் இபானா அன் உசூலி தியானா என்ற ஒரு கிதாபை எழுதினார். மார்க்கத்தினுடைய அடிப்படையை பற்றி விளங்கப்படுத்துதல். யாருக்குரிய கிதாப்? இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி. நானே இதை இங்கே கூற வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பாமர மக்கள். நீங்கள் எங்களுடைய மௌலைமாரிடம் கேளுங்கள், நீங்கள் எந்த மதுஹப் என்று கேளுங்கள், ஷாஃபி மதுஹப் என்று சொல்வார்கள். அதே மௌலைமார்களிடம் இஸ்லாமிய நம்பிக்கையிலே நீங்கள் யாருடைய கொள்கையில் இருக்கிறீர்கள் என்றால் என்ன பதில் சொல்வார்கள்? நாங்கள் அஷ்அரி இமாமுடைய கொள்கையில் இருக்கிறோம் என்று கூறுவார்கள். என்ன கூறுவார்கள்? இமாம் அஷ்அரி அவர்களுடைய கொள்கையில் இருக்கிறோம் என்று கூறுவார்கள். சகோதரர்களே, சட்டங்கள் தொழுவது எப்படி, நோன்பு பிடிப்பது எப்படி, ஹஜ்ஜி செய்வது எப்படி, அது ஷாஃபி மதுஹப் இமாமுடைய கொள்கை. அல்லாஹ்வை நம்புவது எப்படி, மறுமையினுடைய நம்பிக்கையில் எப்படி, நம்ப வேண்டிய விடயங்களை நம்புவது எப்படி என்பதில் இமாம் அஷ்அரியினுடைய கொள்கை என்று இப்படி ரெண்டு கொள்கை இருக்கிறது. நம்பிக்கையோடு சார்ந்ததில் நாங்கள் அஷ்அரி மதுஹபு, அமல்களோடு சார்ந்ததில் நாங்கள் ஷாஃபி மதுஹபு. இதுதான் இந்த நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம்களின் நிலைப்பாடு, ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் நிலைப்பாடு. இங்கே ஷாஃபி இமாமின் பெயரால் ஷாஃபி இமாமுக்கு சம்பந்தமில்லாத விடயங்களை செய்து கொண்டு ஷாஃபி இமாமுடைய பெயரை அசிங்கப்படுத்துவது மாதிரி தான் இமாம் அஷ்அரியின் பெயரால் அஷ்அரிக்கு சம்பந்தமில்லாத விடயங்களை நம்பிக்கொண்டு அஷ்அரி இமாமுடைய கொள்கையில் இருக்கிறோம் என்று கூறுவதும் இருக்கிறது. இந்த அஷ்அரி இமாம் என்கிறவர் ஆரம்ப காலத்தில் ஜஹ்மியாக்களுடைய கொள்கையில் தான் இருந்தார். முஅ்தஸிலாக்கள் என்று நீங்கள் அறிவீர்கள், பகுத்தறிவுவாதிகள். இஸ்லாத்தை பற்றிய ஒவ்வொரு நம்பிக்கையையும் பகுத்தறிவு ரீதியாக சிந்திக்க தொடங்கினார்கள். அவர்கள் ஒரு பொது தியரி வைத்தார்கள். முஅ்தஸிலாக்கள் என்றால் பகுத்தறிவாதிகள் என்று எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கும். அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதி இதுதான். மார்க்கத்தில் ஒன்றை சரி காண்பதென்றாலும் ஒன்றை பிழை காண்பதென்றாலும் அவர்களுக்கான அடிப்படை விதி என்ன தெரியுமா? மா ஸஹஹல் அக்லு ஃபஹுவ ஸஹீஹ் வமா கப்பஹல் அக்லு ஃபஹுவ கபீஹ். எதை புத்தி சரி காண்கிறதோ அது சரி, எதை புத்தி பிழையாக காண்கிறதோ, அசிங்கமாக காண்கிறதோ அது பிழையானது. இது யாருடைய அடிப்படை? முஅ்தஸிலாக்கள் என்பவர்களினுடைய பேஸ். இஸ்லாத்தின் ஒவ்வொரு விடயத்தையும்
பகுத்தறிவாகத்தான் அணுகுவார்கள். அது ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருக்கட்டும், குர்ஆனில் வந்ததாக இருக்கட்டும், சிந்தனைக்கு சரியாகப்படவில்லையா தட்டி விடுவார்கள். இது முஅ்தஸிலாக்களின் நிலைப்பாடு. இந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஒரு சமுதாயத்தை வளர்த்தார்கள். அவர்களிலே மாற்றப்பட்டவர்தான் ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்ற ஜஹ்மியாக்களின் அடிப்படைவாதி. இந்த ஜஹ்மியாக்களுடைய கொள்கையில் சற்று தடுமாறி நுழைந்தவர்தான் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி. அவர் ஆரம்ப காலத்தில் தான் இருந்தபோது எதை சொன்னாரோ அந்த கருத்தை நம்பியவர்கள், தமது கொள்கையாக கொண்டவர்கள் அஷ்அரி இமாமுடைய கொள்கை இதுதான் என்று மக்கள் மத்தியில் பரப்பிவிட்டார்கள். அவர் ஆரம்ப காலத்தில் சொன்ன கருத்துகள் எழுத்து வடிவமாக வந்தவைகள் மக்களிடம் அவருடைய கொள்கையாக வந்தது. அவர் இறுதி காலத்தில் தாம் இருந்த பிழையான கொள்கையை விளங்கி அவர் சரியான அகீதா என்ன, இறை நம்பிக்கை என்ன என்பதை விளங்கப்படுத்துவதற்காக எழுதின அல் இபானா என்ற அந்த கிதாப் அது பிரிண்டாகி உலக நாடுகளில் எல்லாம் இப்போது கையில் இருக்கிறது. அவர் இதே மாதிரி தனது கொள்கையை வெளிப்படுத்தினார். அவருடைய பிற்காலத்தில் அவர் எந்த கருத்தை சொன்னாரோ அது மக்களிடம் போய் சேர்ந்த வீதம் குறைவு. சகோதரர்களே, நான் இப்போது குர்ஆன் சுன்னா வாதியாக இருக்கிறேன். ஒரு காலத்தில் தீவிர தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவனாக இருந்தேன். அப்போது நான் அறியாமையில் இருந்தேன். குர்ஆன் சுன்னாவை பற்றிய தெளிவு அந்த ஜமாத்திலே கிடைப்பது ரொம்ப 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 கம்மி. அதனால் அப்போது அதுதான் சரி கண்டோம். ஆனால் பல ஆயிரங்களை செலவழித்து வெளிநாடுகளுக்கு ஜமாத்து சென்றோம். அப்போது நான் யாருக்கும் இதுதான் சரி என்று சொன்னால் நான் அதிலிருந்து விட்டவாகிவிட்ட நிலையில் அதில் கண்ட பிழையை எடுத்துச் சொல்கிற போது இந்த செய்தியை என்னுடைய இரண்டாம் கால சமகாலத்தில் உள்ள கருத்தை கேட்காதவர்கள் எனது இது கொள்கை இதுதான் என்று நம்பி சென்றிருந்தால் அதற்கு நாம் ஏதும் குற்றவாளி அல்ல. இறுதி காலத்தில் தனது நிலைப்பாடு என்ன என்பதைத்தான் அங்கே பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் அபுல் ஹசன் அஷ்அரி இமாம் அவர் எழுதிய அந்த கிதாபு மக்களிடம் போய் சேர்ந்த விதம் குறைவு. இப்ப நாம ஒரு கருத்தை தெளிவுபடுத்தணுமா, உடனே என்ன செய்கின்றோம், ஒரு துண்டு பிரசுரத்தை எழுதுகிறோம், பிரிண்ட் பண்ணுகிறோம், உலகம் எல்லாம் இஷ்யூ பண்ணி விடுகிறோம். ஏன்? இவ்விடத்தில் இருந்த இதோ நான் எனது கருத்தை வெப்சைட்டினூடாக முழு உலகத்துக்கும் நான் தெரியப்படுத்துகின்றேன். இந்த வசதி அன்று இருக்கவில்லை. ஒருவர் தனது கருத்தை ஒரு புத்தகமாக எழுதினால் அது அவருடைய ஒரு சொத்து. அன்று புத்தகங்கள் கடையில் விற்கப்படுவது கிடையாது. இன்று இருப்பதை போன்று அச்சு பிரிண்டர்ஸ்கள் இல்லை. அதனால் அவரிடம் நெருங்கிய மாணவர்கள் அந்த புத்தகத்தை பார்த்து கையெழுத்து பிரதி எடுப்பார்கள். அப்பிரதியை இன்னொருவர் பார்த்து பிரதி எடுப்பார். இப்படித்தான் ஒருவருடைய கருத்து போய் சேரும். அதனால் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி அவர்களுடைய சரியான கொள்கை முஸ்லிம் சமுதாயத்தில் சேரவில்லை. இன்று எமது நாட்டில் உள்ள அரபிக் கல்லூரிகளிலே நூருல் அலாம் என்ற ஒரு புத்தகம், அது மாதிரி ஜௌஹரத்துத் தௌஹீத் என்ற ஒரு புத்தகம், இது மாதிரி இன்னும் பல புத்தகங்களை அஷ்அரி மதுஹபுக்குரிய கொள்கை என்று படித்துக் கொடுக்கிறார்கள். இவைகளுக்கும் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரிக்கும் சம்பந்தம் இல்லை. அக்கொள்கைகள் எல்லாம் அக்கிரந்தங்கள் எல்லாம் ஜஹ்மியாக்களினுடைய அதாவது முஅ்தஸிலாக்களின் அஸ்திவாரத்தில் பிறந்த ஜஹ்மியாக்களின் சித்தாந்தங்களில் இருந்து உருவான கொள்கைகள். அவைகள் மதரசாக்களிலே பாடத்திட்டங்களில்
இஸ்லாமிய அடிப்படை நூலாக படிப்பித்துக் கொடுக்கப்படுகின்றது. பெரும்பாலும் அல்லாஹ் அருள் செய்தால், எவர்களுக்கு அருள் செய்தான் அவர்கள் ஆரம்பகால இமாம்கள் எழுதிய இறை கோட்பாடு சம்பந்தமான புத்தகத்தை படித்தால் இதிலிருந்து வரக்கூடிய இந்த கிரந்தங்களினால் வரக்கூடிய வழிகேடுகளிலிருந்து தப்பிக்கொள்வார்கள். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆரம்பகால இமாம்கள் எழுதிய எந்த கிரந்தங்களும் மதரசாவினுடைய அரபிக் கல்லூரியில் படிக்கப்படுவதில்லை. இதோ நான் சொன்னேனே, இமாமுல் ஹரமைன் பெரிய இமாம் என்று சொல்வார்கள் ஷாஃபி மத்ஹபிலே. அவருடைய தந்தை இமாம் ஜுவைனி மிகப்பெரிய இமாம். அவருக்கு பல கிரந்தங்கள் இருக்கிறது. அவருடைய இந்த கிரந்தம் தெரியாது. அகீதாவிலே இறை நம்பிக்கை சம்பந்தமாக இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹ்விற்கு அன்னூத் இறைவனின் பண்புகள் என்ற ஒரு தனி கிதாப் இருக்கிறது. இமாம் இப்னு அபி ஷைபா ஹதீஸ் கலை இமாம் அவரும் இவரும் அவருக்கு அல் ஈமான் இறை நம்பிக்கை என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. எப்படி இறைவனை நம்ப வேண்டும்? மதரசா பாடத்திட்டங்களிலும் இல்லை, நான் ஓதிய கல்லூரியில் நான் காணவும் இல்லை. இலங்கையில் பெரிய பெரிய ஜாமியாக்கள் என்று சொல்வார்கள், அங்கேயும் இந்த கிதாபுகள் பாடத்திட்டத்திலும் இல்லை, வாசிய சாலையிலும் இல்லை. ஆச்சரியம். இமாம் இப்னு ஹுசைமா சஹீ இப்னு ஹுசைமா என்று கிரந்தமலின் ஹதீஸ் கலை இமாம் அவருக்கு இருக்கிறது கிதாபு தௌஹீத், அல்லாஹ்வை பற்றி எப்படி நம்ப வேண்டும். இந்த கிதாப் மதரசா பாடத்திட்டத்தில் இல்லை. ஏன்? அதிலிருந்து படிப்பிக்கப்படுவதும் இல்லை. இமாம் அப்துல்லா இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் அஹ்மதுடைய மகன் அப்துல்லா இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ், அவருக்கு இருக்கிறது கிதாப் அஸ்-சுன்னா, சுன்னத் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கிதாபை பற்றி தெரியாத காலத்தில் நான் நினைத்தேன், தப்லீகில் இருந்த அந்த பீரியட் கிதாபுகளை தேடுகிறோம் படிப்பதற்காக. சுன்னா என்றால் தாடி வைப்பது, மிஸ்வாக் செய்வது, தலப்பா கட்டுவது, இதை பற்றி எழுதப்பட்டிருக்கும் நினைத்தேன். அங்கே சென்றால் கிதாபை எடுத்து பார்த்தால் இருந்தது என்ன தெரியுமா? அன்று அவர்கள் சுன்னா என்று பெயர் வைத்தது அல்லாஹ்வினுடைய அடிப்படை நம்பிக்கை எப்படி இருந்ததோ நபிகளாருடைய சுன்னாவிலே அந்த நம்பிக்கைக்கு சுன்னா என்று பெயர் வைத்தார்கள். அசுன்னா நபி வழி என்றால் என்ன? இறைவனை நம்ப வேண்டிய நபி வழி இதுதான். அதான் கருப்பொருள். உள்ளே விரித்து பார்த்தபோது ஆச்சரியம் அடைய வேண்டி வந்தது. இமாம் இப்னு அபி ஆசிம் அவருக்கு ஒரு கிதாப் அஸ்-சுன்னா. இதெல்லாம் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இறை கோட்பாடோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். இமாம் இப்னு அபி ஆசிம் அஸ்-சுன்னா. இந்த கிதாபுகளை காணவில்லை என்றால் மௌலைமார்கள் எங்களது அரபிக் கல்லூரிக்கு வரலாம், தாராளமாக பார்ப்பதற்கு தருவோம். இல்லையா, நீங்கள் கம்ப்யூட்டர் ஊடாக ஹதீஸ் கிரந்தங்களை ஹதீஸ்களை தேடுவதாக இருந்தால் ஷாமிலா என்ற அந்த சாஃப்ட்வேரை எடுத்து பாவியுங்கள். அதிலேயே எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆரம்பகால இமாம்களின் கிதாபின் வரிசை இருக்கிறது. கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இமாம் இப்னு அபி ஆசிம் அவர்களுடைய அஸ்-சுன்னா அழகாக பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்னேன் அத்-தௌஹீத், சரியான தௌஹீத், இறைவனை நம்புகின்ற நம்பிக்கை என்ன? இமாம் இப்னு மந்தா ஹதீஸ் கலை இமாம்கள் அவருக்குரியது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு பல கிரந்தங்கள் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் எழுதின கிரந்தங்கள். இவைகளை படிப்பதை விட்டுவிட்டு பிற்காலத்தில்
இஸ்லாத்தின் பெயரால், இறை கோட்பாடின் பெயரால் எழுதப்பட்ட புத்தகங்கள் மதரசா பாடத்திட்டத்தில் இஸ்லாமிய கொள்கையாக படிப்பிக்கப்படுவதால் இந்த சமுதாயம் உண்மையான தூய்மையான இஸ்லாமிய இறை கோட்பாடை விட்டும் தூரமாக போய்விட்டது. எப்படி புகாரி இல்லாமல், முஸ்லிம் இல்லாமல், ஏனைய ஹதீஸ் கிரந்தங்கள் இல்லாமல், வெறுமனே குர்ஆன் இல்லாமல் அவர் இவர் சொன்னார், அந்த ஹஸ்ரத் சொன்னார் என்று படித்து உலு செய்வதை கூட நபி வழியில் செய்ய முடியாமல் எங்களது சமுதாயம் இருக்கிறதோ, உலு செய்வதிலேயே ரசூலுல்லாஹ்வின் சுன்னாவுக்கு புறம்பாக செய்கின்றார்களோ, இதே மாதிரி தான் இறை கோட்பாடு, இஸ்லாத்தின் வேர், ஆணி வேர் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. அதிலேயும் சரியான நம்பிக்கையை வழிகேடுகளிலிருந்து பிரித்து காட்ட இமாம்கள் எழுதிய புத்தகங்கள் எங்களுடைய உலமாக்களுக்கு சரியாக படித்துக் கொடுக்கப்படாததால் பரவியதெல்லாம் வழிகேடு. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, உலமாக்களுக்கு நாம் கூறுவது, அவர்கள் கட்டாயம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவருடைய கருத்து இவருடைய கருத்து தேவையில்லை. பொதுவாக சொல்வார்கள், இந்த தௌஹீத்வாதிகள் என்பவர்கள் வஹாபிக்காரர்கள், இந்த வஹாபிகள் வழிகேடர்கள், அவர்கள் இப்னு தைமியாவை பின்பற்றுவார்கள், இப்னு தைமியா ஒரு வழிகேடன், அல்பானியை பின்பற்றுவார்கள், அவன் ஒரு வழிகேடன் என்றெல்லாம் சொல்வார்கள். எங்களுக்கு இப்னு தைமியா ஒரு சப்ஜெக்ட் இல்லை, அல்பானி ஒரு சப்ஜெக்ட் இல்லை, முஹம்மது பின் அப்துல் வஹாப் ஒரு சப்ஜெக்ட் இல்லை. இவர்கள் எல்லோரையும் தள்ளி விடுங்கள். எல்லோரும் 6ஆம் நூற்றாண்டின் பிந்தி வந்தவர்கள். இப்னு தைமியா 6ஆம் நூற்றாண்டின் பின்வந்த ஒரு இமாம். அவரை நீங்கள் இமாமாக ஏற்றுக்கொண்டோ கொள்ளவில்லையோ தள்ளி விட்டு இமாம் அகமதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், இமாம் இப்னு ஹுசைமாவை ஏற்றுக்கொள்வீர்கள், இமாம் தாரமியை ஏற்றுக்கொள்வீர்கள், இமாம் இப்னு அபி ஷைபாவை ஏற்றுக்கொள்வீர்கள், இமாம் அப்துல்லா இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பலை ஏற்றுக்கொள்வீர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹை ஏற்றுக்கொள்வீர்கள். இவ்வாறு ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டின் முந்தியவர்கள் அல்லது 4ஆம் நூற்றாண்டுக்கு முந்திய தீனை பாதுகாக்க போராடிய மக்களினுடைய பொய்களை விட்டும் நபிகளாரின் பொன்மொழியை பாதுகாக்க போராடிய இந்த இமாம்கள் ஹதீஸ்களை பரிசுத்தப்படுத்த முயற்சித்த மாதிரி இறை கோட்பாடை பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்தார்கள். அதற்காக எழுதிய கிரந்தங்கள் சகோதரர்களை முன்வந்தவர்களுக்கு ஏதோ துர்ப்பாக்கியம் கிடைக்கவில்லை. காரணம், நமது நாட்டை பொறுத்தவரை நாங்கள் இருந்தது ஒரு பௌத்த நாட்டிலே. இங்கே எந்த இமாமும் பிறக்கவில்லை. அரபுலகத்திலே அந்த கிரந்தங்கள் தங்கிவிட்டது. இப்போது நவீன தொழில்நுட்பம், ஆரம்ப காலத்தில் இமாம்கள் எழுதிய கிரந்தங்கள் சிரியாவிலே டமஸ்கஸிலே லாயிரியா லைப்ரரி அதிலே தேங்கி கிடக்கிறது. எகிப்திலே அஸ்ஹரிலே தேங்கி கிடக்கிறது. ஆங்காங்கே அரபுலகங்களிலே சவுதியிலே தேங்கி கிடக்கின்றது. அவைகளெல்லாம் இப்போது ஸ்கேன் பண்ணப்பட்டு அழகான முறையிலே நூல் வடிவமாக்கப்பட்டு வருகிறது. பலத்த ஆய்வின் பின்னணியில் அக்கிரந்தங்களை படியுங்கள், வாசியுங்கள். அக்கிரந்தங்களில் அந்த இமாம்கள் சொன்ன இறை கோட்பாடு என்ன என்பதை தெரியுங்கள். உண்மையை தெரிந்ததற்கு பின்னல் மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவை, நாம் படிக்க வேண்டும், உண்மையை விளங்க வேண்டும் என்ற முதலாவது எண்ணம், உறுதிப்பாடு. இரண்டாவது முயற்சி, மூணாவது திறமை, ஆற்றல், நாலாவது இஹ்லாஸ், எல்லாவற்றிலும் அடிப்படை
அல்லாஹ்விற்காக உண்மையை விளங்க வேண்டும் என்ற மன தூய்மை, இவைகளோடு நீங்கள் பார்த்தால் உண்மையை விளங்குவீர்கள். எனவே சகோதரர்களே, அந்த தொடரிலே தான் இன்று நான் இந்த கிதாப் இமாம் ஜுவைனியினுடைய இந்த கிதாபையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அல்லாஹ் அர்ஷின் மேல் உள்ளான் என்ற விடயத்தில் அவர் எடுத்து வைக்கின்ற ஆதாரங்கள், அவர் ஆரம்பத்தில் ஒரு சிறியதொரு சுருக்கத்தை அவர் அழகாக சொல்கிறார், இறுதியிலும் சொல்கிறார், நான் அல்லாஹ்வை பயந்து கொண்டவனாக இருப்பதால், அல்லாஹ்வை பயந்தவனாக நடக்க வேண்டும் என்பது இருப்பதால், என் மீது கடமையாக இருப்பதால், என்னை நேசிப்பவர்களுக்கும் ஒரு நசீகத்தாக இதை எழுதுகின்றேன். இன்னென்ன வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் அர்ஷின் மேல் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம், இன்னென்ன ஹதீஸ்கள் எல்லாம் ஆதாரம். எனவே இதுதான் சரியான வழி, இந்த வழியை விட்டு நீங்கள் தவறி போகாதீர்கள் என்று நான் ஷாஃபி மذஹபை சேர்ந்த நாம் மதிக்கக்கூடிய உலமாக்களுக்குமாக இதை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அவர் எதை ஆதாரமாக வைத்தார், எந்தெந்த விடயங்களை ஆதாரமாக வைக்கிறார், அதற்கு மாற்று கருத்துகள் என்ன, இது மாதிரி. அது தவிர இறைவன் அல்லாஹ் என்பவன் எல்லாமாக இருப்பவனா, எல்லாம் அவன் என்பதா என்பது சம்பந்தமாகவெல்லாம் என்னென்ன ஆதாரங்களை மாற்று கருத்துள்ளவர்கள் சொல்வார்களோ அவைகளையும் அவற்றுக்கான பதில்களையும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்தும் பார்க்கலாம், கேட்கலாம், பயன்பெறலாம், சந்தேகங்களை தீர்க்கலாம் என்று கூறி முடித்துக்கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.